Hi friends, this is Nivita. In the video 10th standard science page number 24 unit 2 optics lesson la irukra human eye அப்படிங்கற டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஹியூமன் ஐ அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூபிளான சென்சிட்டிவான ஒரு ஆர்கன். நம்மளோட பார்வைக்கு அதுதான் வந்து ஹெல்ப்பாக இருக்குது. ஸோ இந்த ஒரு வண்டர்ஃபுல்லான வேர்ல்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஐ அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. ஓகேவா? என்னென்னா ஐ வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு பிரெயின் தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். அதுக்கு அடுத்தது ஐ அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயில் வந்து 2 மில்லியன் ஒர்க்கிங் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாடியிலே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட ஹியூமன் ஐ தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கேமராலே பார்த்திங்கன்னா கேமரா எடுத்திங்கன்னா உங்களால் வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ நார்மலாக ஃபோன் கேமராவில் எடுத்தாலும் எந்த கேமராவில் எடுத்தாலும் நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் நம்மளோட ஐயை வந்து ஒரு செகண்டில் நம்மளால் 50 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். டக்குன்னு நம்மளால் கிட்ட இருக்கிறதையும் பார்க்க முடியும், தூரம் இருக்கிறதையும் பார்க்க முடியும். ஆனால் கேமராவை யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இப்படியே ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த கேமரா வந்து அந்த தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். பட் கண்ணுன்னு சொல்லும்போது நம்மளோட கண் வந்து 50 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டை ஒரு செகண்டில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கண்ணால் 10 மில்லியன் டிஃப்ரெண்ட் கலர்ஸை நம்மளால் பார்க்க முடியும். யோசிச்சு பாருங்கள், 10 மில்லியன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ எவ்வளோ ஒரு ஃபேசினேட்டிங்கான விஷயம் இல்லை ஐ அப்படிங்கிறது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐயை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்மளோட கண்ணை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஐபால் வந்து அப்ராக்சிமேட்டில் வந்து ஸ்பெரிக்கல் இன் ஷேப்பாக இருக்கும். அப்ராக்சிமேட்டாக ஸ்பெரிக்கல் இன் ஷேப் வித் த டயமீட்டர் 2.3 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட டயமீட்டர் என்னது? 2.3 சென்டிமீட்டர். அதில் வந்து ஒரு டஃப் மெம்ப்ரெயின், ஸ்கெலிரா அப்படிங்கிற ஒரு டஃப் மெம்ப்ரெயின் இருக்கும். அதுதான் வந்து இன்டர்னல் பார்ட் ஆஃப் த ஐயெல்லாம் வந்து லைக் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஸ்கெலிரா. ஓகேவா? இன்டர்னல் பார்ட்டெல்லாம் என்ன செய்யுது? இதுதான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அடுத்தது இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஐ ஆர் கார்னியா அப்படிங்கிறது. அது என்னென்னா தின்னாக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் லேயர் ஆன் த ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் த ஐபால். ஐபாலோட ஃபர்ஸ்ட் லேயரில் இருக்கிறதா வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கார்னியா அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப தின்னாக இருக்கும், ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான மெட்டீரியல். அது வழியாக வந்து லைட் போக முடியும். ஓகேவா? இதுதான் வந்து மெயினான ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். இது வழியாக தான் லைட்டு போயிட்டு ரிஃப்ராக்ட் ஆகும். ஓகே, வென் லைட் என்டர்ஸ் த்ரூ த கார்னியா, இந்த கார்னியா வழியாக லைட்டு போகும்போது எனக்கு என்ன ஆகும்னா பெண்ட் ஆகும். ரிஃப்ராக்ஷன் அது எல்லாமே படிச்சல, அது நம்ம கண்ணில் தான் நடக்குது. ஸோ அந்த லைட்டு உள்ளே போகும்போது அது வந்து ரிஃப்ராக்ட் ஆகி ஆர் பெண்ட்ஸ் த லைட் ஆன் டு த லென்ஸ். ஸோ அது என்ன செய்யும் அப்படின்னா இந்த லென்ஸுக்கு வந்து அந்த லைட்டை வந்து பெண்ட் பண்ணி கொடுக்கும். வர லைட்டை இது ரிஃப்ராக்ட் ஆகி இந்த பெண்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஐரிஸ். ஐரிஸ் அப்படிங்கிறத வந்து கலர்டு பார்ட் ஆஃப் த ஐ. நம்ம ஐலேயே கலராக இருக்கிறது அப்படின்னா அந்த ஐரிஸ் தான். ஸோ அது வந்து ப்ளூவாக இருக்கலாம், ப்ரௌனாக இருக்கலாம், க்ரீனாக இருக்கலாம். ஓகேவா? ஹெரிடிட்டி பேஸ் பண்ணி வரலாம், என்னவாக இருக்கலாம். எவ்ரி பர்சனுக்கு வந்து யூனிக் கலர் இருக்குது, பேட்டர்ன் இருக்குது, டெக்ஸ்சர் இருக்குது. அதாவது நம்மளோட கை ரேகை இருக்குல்ல, அதே மாதிரியே வந்து ஐரிஸ்க்கும் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான கலர் இருக்கும், பேட்டர்ன் இருக்கும், டெக்ஸ்சர் இருக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஐரிஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா கண்ட்ரோல்ஸ் அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் இன்டு த பீப்புள் லைக் கேமரா அப்பர்ச்சர். கேமரா அப்பர்ச்சர் அப்படிங்கிறது என்னென்னா கேமராவில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். ஓகேவா? அது என்ன செய்யும்னா எவ்வளோ லைட் வருது அப்படிங்கிறத வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி கேமராவில் இருக்கிற அப்பர்ச்சர் மாதிரியே நம்ம கண்ணில் இருக்கிற ஐரிஸும் செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் லைட் வந்து பியூப்பிள்குள்ளே என்ட்ரி ஆகணும். இப்போ இதுதான் ஐரிஸ். ஓகேவா? இதுக்கு அடுத்தது இருக்கிறதா வந்து பியூப்பிள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுதான் டிட்டர்மைன் பண்ணும் இந்த பியூப்பிள்குள்ளே எவ்வளோ போகணும். இப்போ நம்ம கண்ணில் வந்து கருப்பாக இருக்குல்ல, ஓகேவா? அதுதான் வந்து ஐரிஸ். ஓகேவா? அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெரிக்கல் இதில் வந்து ஒரு சர்க்கிள் இதில் வந்து ஒரு இருக்கும் இன்னும் ஸ்ட்ராங்காக, அதுதான் நம்ம வந்து பியூப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முதல்ல கார்னியா என்ன பண்ணும்? ரிஃப்ராக்ட் பண்ணும். ஐரிஸ் என்ன பண்ணும்? இந்த பியூப்பிள்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லைட்டை வந்து அனுப்பலாம் அப்படிங்கிறது இந்த ஐரிஸ் தான் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பியூப்பிள் அப்படிங்கிறது சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த ஐரிஸ். ஐரிஸோட சென்ட்ரல் பார்ட்டில் இருக்கிறது தான் பியூப்பிள் அப்படின்னு சொல்கிறது. அதுதான் இது வழியாக தான் லைட்டு போய் அந்த ரெட்டினா மேலே இருக்கும். ஓகேவா? ரெட்டினா அப்படிங்கிறது நிறைய நர்வ்ஸ். ஓகே, அந்த ரெட்டினா அப்படிங்கிறது பேக் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐயில் இருக்கும். அதுதான் வந்து சென்சிட்டிவ் பார்ட் ஆஃப் த ஹியூமன் ஐ. அது மேலே படும்போது தான் ரொம்ப லைட்டு பட்டுச்சுன்னா நமக்கு ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அது அந்த ரெட்டினா மேலே அந்த லைட் படுறதுனால தான் வந்து சென்சிட்டிவ் பார்ட் நமக்கு சென்சிட்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்டை வந்து ஃபார்ம் பண்ணும். ரியலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்படி இருந்ததுன்னா ரெட்டினா மேலே எனக்கு இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இன்வெர்ட்டடாக தான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த ரெட்டினா வந்து மூளைக்கு வந்து அனுப்பும். ஸோ அந்த மூளை தான் வந்து இந்த இன்வெர்ட்டடாக இருக்கிற இமேஜ் வந்து திருப்பி காட்டி நமக்கு வந்து கரெக்டாக எப்படி இருக்குது அப்படின்ற ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு தெரியுது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சிலியரி மசில். இப்போ இங்கே இருக்குல்ல இந்த ஐ லென்ஸ் இருக்குல்ல,
ஓகே, இதுக்குள்ளே இருக்கிறது தான் ஐ லென்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஐ லென்ஸை வந்து ஃபிக்ஸ்டு பிட்வீன் த சிலியரி மசில்ஸ். இந்த சிலியரி மசில்ஸ்க்கு பக்கத்தில் தான் இந்த ஐ மசில் இந்த லென்ஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இட் ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐஸ் அக்கார்டிங் டு த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த லென்ஸை வந்து இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த சிலியரி மசில். ஓகேவா? இப்போ உங்களுக்கு தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியுது, அதே மாதிரி கிட்ட இருக்கிற பொருளை வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஃபோக்கல் லென்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. நம்ம நார்மலாகவே என்ன பார்த்தோம், இப்போ ஒரு லென்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து எனக்கு வந்து லைட் வருது அப்படின்னு சொன்னால் எனக்கு அது எல்லாமே என்ன ஆகும், ஒரு இடத்துல வந்து கன்வர்ஜ் ஆகும். கரெக்டாக? ஸோ இதுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப தூரமாக இருந்ததுன்னா ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஆகணும், கிட்ட இருந்ததுன்னா ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஆகும். ஸோ அது எல்லாமே வந்து கரெக்டாக இந்த ரெட்டினால் ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது தான் வந்து இந்த சிலியரி மசிலோட வேலை. இப்போ ஒரு சிலவங்களுக்குலாம் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணாடி போட்டுப்பாங்க. ஓகேவா? அடுத்தது ஐ லென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த ஹியூமன் ஐ லென்ஸ் தான். ஓகே, இது வந்து கான்வெக்ஸ் இன் நேச்சராக இருக்குது. கான்வெக்ஸ், ஓகே, நம்ம கான்கேவ் கான்வெக்ஸ் அதெல்லாம் படித்தோம்ல, இப்போ கான்வெக்ஸ் இன் நேச்சராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஐ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். த டிரான்ஸ்பரண்ட் லேயர் கார்னியா பென்ஸ் த லைட் ரேஸ் த்ரூ பியூப்பிள் லொக்கேட்டட் அட் த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த ஐரிஸ். அதாவது இந்த கார்னியா என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு வர லைட்டை பெண்ட் பண்ணி இந்த பியூப்பிள் வழியாக இந்த பியூப்பிளுக்கு அனுப்போம். எது வழியாக? இந்த ஐரிஸ் வழியாக அனுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது த அட்ஜஸ்டட் லைட் பாசஸ் த்ரூ த ஐ லென்ஸ். அப்போ அந்த அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்பின அந்த ஒரு லைட் வந்து ஐ லென்ஸ் வழியாக, ஓகே, இந்த அடுத்த பியூப்பிள் வழியாக போகுது, பியூப்பிள்லேருந்து ஐ லென்ஸ்க்கு போகுது. ஐ லென்ஸ் வந்து கான்வெக்ஸ் இன் நேச்சராக இருக்குது. அப்போ லைட் ரேஸ் வந்து ஆப்ஜெக்ட் வந்து கான்வெக்ஸ்னால என்ன பண்ணும், கான்வெக்ஸ் மிரர்னால என்ன செய்யும், எனக்கு லைட் ரேஸ் எல்லாம் வந்து கன்வெர்ஜ் பண்ணும். கரெக்டாக? அப்போ அந்த லைட் ரேஸ் ஃப்ரம் அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே கன்வெர்ஜ் ஆகுது. கன்வெர்ஜ் ஆகி எனக்கு ரியலான இன்வெர்ட்டடான இமேஜ் வந்து ரெட்டினால ஃபார்ம் ஆகுது. அந்த ரெட்டினா வந்து தனக்கு கிடைச்ச அந்த ரியலான இன்வெர்ட்டடான இமேஜ் வந்து பிரெயினுக்கு அனுப்பும் த்ரூ ஆப்டிக்கல் நர்வ்ஸ். அப்போ ஃபைனலாக பிரெயின் வந்து ஒரு எரெக்ட் இமேஜ் வந்து சென்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா பவர் ஆஃப் அக்காமடேஷன். அக்காமடேஷன் அப்படிங்கிறது என்னென்னா த எபிலிட்டி ஆஃப் த ஐ லென்ஸ் டு ஃபோக்கஸ் நியர்பை ஆஸ் வெல் அஸ் த டிஸ்டன்ஸ். அதாவது தன்னைத்தானே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறது, அடாப்ட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி வரும். ஓகேவா? அப்போ இந்த ஐலென்ஸோட எபிலிட்டியை தான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா பவர் ஆஃப் அக்காமடேஷன் சொல்லுவோம். இதுக்கு அந்த ஐலென்ஸோட எபிலிட்டி என்ன, டு ஃபோக்கஸ் நியர்பை ஆஸ் வெல் அஸ் அ டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட். நம்மளால் பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டையும் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும், தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டையும் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு எபிலிட்டி ஆஃப் த ஐலென்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பவர் ஆஃப் அக்காமடேஷன் ஆஃப் தி ஐ அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி ஆக்சுவலி நடக்கும் அப்படின்னா அந்த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸை வந்து அந்த சிலியரி மசில்ஸ் மூலிமா அது வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் என்னென்னா கான்வெக்ஸ் லென்ஸில் எல்லாமே தூரமாக இருந்ததுன்னா இந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகும், இங்கே இருந்ததுன்னா இந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த இடத்துல இருந்ததுன்னா கொஞ்சம் தூரமாக ஃபோக்கஸ் ஆகும், அப்படிலாம் பார்த்துருப்போம்ல. அப்போ கிட்ட இருக்கிற பொருளாக இருந்தாலும் சரி, தூரம் இருக்கிற பொருளாக இருந்தாலும் சரி, அதோட ஃபோக்கல் லென்த்தை சேமாக ஆக்கிறதுக்கு இந்த சிலியரி மசில் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நம்ம பவர் ஆஃப் அக்காமடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ லென்ஸ் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான ஜெல்லி லைக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஐ லென்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிளான ஒரு ஜெல்லி லைக் மெட்டீரியல். அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுனாலையும் பை ரிலாக்ஸிங் அண்ட் கான்ட்ராக்டிங் த சிலியரி மசில் த கர்வேச்சர் அண்ட் ஹென்ஸ் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸ் வந்து நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த சிலியரி மசில் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுனாலையும் கான்ட்ராக்ட் பண்ணுறதுனாலையும் அந்த கர்வேச்சரை, அந்த ஒரு கர்வாக இருக்குல்ல, ஸோ அந்த கர்வேச்சர் இப்படி பண்ணுறதுனாலையோ அந்த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டை பார்த்தோன்னா அந்த சிலியரி மசில் என்ன பண்ணும், ரிலாக்ஸாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், நம்ம தூரம் இருக்கிற ஆப்ஜெக்டை பார்க்கும்போது நம்ம வந்து கண்ணை வந்து விரிப்போம். கரெக்டாக? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அப்போ அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுதுன்னா சிலியரி மசில் வந்து ரிலாக்ஸ் ஆகுது அண்ட் மேக்ஸ் த ஐ லென்ஸ் வந்து தின்னாக்குது. ஓகே, நம்ம இப்படி இது பண்ணும்போது அது வந்து தின்னாகுது. திஸ் இன்க்ரீஸ், அதனால் அந்த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. திஸ் இன்க்ரீஸஸ் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸ். மீன்ஸ் அப்போ டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்டை என்னால் கிளியராக பார்க்க முடியும். அதே நேரத்தில் நான் வந்து கொஞ்சம் க்ளோஸராக கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்டை பார்த்தேன் அப்படின்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் பை த கான்ட்ராக்டிங் ஆஃப் சிலியரி மசில்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம், கூர்ந்து பார்ப்போம்ல, அப்போ அந்த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் பை கான்ட்ராக்டிங் தஸ். அந்த சிலியரி மசில்லாம் என்ன செய்யும், கிட்ட இருக்கிற பொருளை பார்க்கணுன்னா அது வந்து கான்ட்ராக்ட் ஆகும். அப்போ அந்த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸ் வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக எனக்கு முன்னாடியே ஃபோக்கஸ் ஆகிடும். தூரம் இருக்கிற ஆப்ஜெக்ட்னா கொஞ்சம் தள்ளி ஃபோக்கஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. Thus the image of the closer object is clearly formed on the retina.
அப்போ அந்த சிலியரி மசில் வந்து எப்போ ரிலாக்ஸ் ஆகணும், எப்போ கான்ட்ராக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்மளால் வந்து கிளியர் இமேஜை பார்க்க முடியுது அப்படின்னு